Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை நமது இந்த யோக பயிற்சியை பார்த்து நிறையா பெண்கள் பலனடைந்து வருகின்றார்கள். நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். பெண்களுக்கு வரக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு நம்ம நிறைய தீர்வு கொடுத்துருக்கோம். பொதுவாக பெண்களுடைய பருவ காலகட்டங்கள்னு பார்க்கும்போது அது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவங்களுடைய மனநிலை உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. காரணம், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய வயிற்றில் இருந்தால் நம்ம பூமிக்கு வருகின்றோம். அப்போ நம்மை தாங்கி நமக்கு ஒரு பிறப்பு கொடுக்கக்கூடியவள் தாய். அதனால்தான் தாய் நாடு அப்படின்னு சொல்லுகின்றோம், அன்னையர் அப்படின்னு சொல்லுகின்றோம். ஒவ்வொரு நாட்டிலும் பெண்களுடைய மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பெண்களுக்கு உகந்த முத்திரைகளாக பார்க்க போகிறோம். பெண்களுக்கு பொதுவாக இந்த பருவ காலகட்டங்களில் மென்சஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இந்த மென்சஸ் ப்ராப்ளத்திலேருந்து அவங்களுக்கு சால்வேஷன் கிடைக்கக்கூடிய முத்திரைகள் என்ன? இதை அவங்க தினம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். அந்த நார்மல் டெலிவரி ஆகுவதற்கு அவங்களுடைய கருப்பைகள் எல்லாமே சீராக இயங்கணும். அதற்குரிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், பெண்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப பருமனாயிருவாங்க, உடல் உபிசமாயிருவாங்க. அதே மாதிரி அந்த திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய நிலை, மூட்டு வலி, இடுப்பு தேய்மானம் வருகின்றது. அது வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன? ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு உகந்த முத்திரைகளாக பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளை பெண்கள் மட்டுமல்ல, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் அவங்க 5ஆம் கிளாஸ் படிக்கலாம், அந்த பருவத்திலேயே அவங்களுக்கு இந்த முத்திரைகளை கற்றுக் கொடுத்துருங்க. நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் அடிக்கடி வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க, வாழைத்தண்டு 15 நாட்களுக்கு ஒருக்க எடுத்துக்கோங்க, வாழைக்காய் உணவில் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது மாதங்கி முத்திரை. சுகாசனத்தில் பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. இந்த முத்திரை பெண்களுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வயிற்று உள்ளுறுப்புக்கு அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கருப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பெண்களுக்கு உகந்த அற்புதமான முத்திரை ஆகாய முத்திரை பார்க்க போகிறோம். நடுவிரல் பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரையும் மென்சஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கொழுப்பு கட்டிகள் வராமல் இருப்பதற்கும், பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கு உகந்த அற்புதமான முத்திரை. கட்டைவிரல் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கட்டைவிரல் வச்சுட்டு 2 விரலும் மடிச்சுக்கிட்டோம். மோதிர விரல் சுண்டு விரலை சேர்த்துட்டாங்க, இதையும் சேர்த்துக்கிட்டோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். சிறுநீரக பை திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் இருக்கும். முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மையத்தில் கட்டை விரல். உடலில் கட்டிகளை கரைக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்ய முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பண்ணிக்கலாம். முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. பச்சிமோதாசனம் ஒரு அற்புதமான ஆசனம். பெண்களுக்கு உகந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. 2 கால் நீட்டிக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ஒரு ஜானுசீர் ஆசனம். ஒரு கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பருவத்தில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் அகட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை அப்படி சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படி தலை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளி தசைகள்
ரிலாக்ஸ் டீப்லி. வலது கால் இடது கால் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். ஒவ்வொரு பெண்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய எளிமையான இந்த யோக பயிற்சி. இதனை இந்த நன்னாளிலே மகளிர் தினத்திலே ஒவ்வொரு பெண்களும் சபதமாக எடுத்து காலை மாலை பயிற்சி செய்து உங்கள் உடல் உள்ளத்தை ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.